என்னைக்காவது சமைக்கவே பிடிக்கலையா, இல்லை ரொம்ப சோம்பேறியாக இருக்கா, இல்லை சிம்பிளாக செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், வேலையும் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இதுக்கு ஃபஸ்ட்டில் வெண்டைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் உள்ளே சேர்த்துடலாம். 5லேருந்து 10 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காவோட வலுவலுப்பு தன்மை போகணும். அதுக்கப்புறமா வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சுருள வதக்கி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் உள்ளே சேர்த்து தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு தயிரோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்படி நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சுதா? சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். வெண்டைக்காவோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சைடிஷே தேவைப்படாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.